السلام عليكم ورحمة الله وبركاته. இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தினந்தோறும் மகரிப் தொழுகைக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றின செய்திகளையும் அதற்குண்டான விளக்கங்களையும் தொடர்ச்சியாக அறிந்து வருகிறோம். இன்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த மிக முக்கியமான ஒரு நிகழ்வை பார்க்க போகிறோம். புகாரி மற்றும் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கபரை கடந்து செல்கிறார்கள். அந்த கபருக்கு அருகில ஒரு பெண்மணி அமர்ந்து அழுது கொண்டிருப்பதை காண்கிறார்கள். எதற்காக அந்த பெண்மணி அழுகிறார்கள் என்றால், இறந்து விட்ட அவருடைய ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கபருக்கு அருகிலே அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த பக்கமா போன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணிடத்துல சொல்கிறார்கள், இத்தகில்லா, நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்ற அறிவுரையை சொல்கிறார்கள். அந்த பெண்மணி என்ன சொல்கிறார்கள் என, இந்த துன்பமானது எனக்கு தான் ஏற்பட்டிருக்கிறது, உங்களுக்கு ஏற்படல, உங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ்ன்ற சிந்தனை அவர்களுக்கு இல்ல, தெரியல. இந்த வார்த்தையை சொன்ன பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தை விட்டு கடந்து செல்கிறார்கள். இப்ப கூட இருந்த மற்ற நபர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நீ யாரிடத்தில் இப்படி பேசினாய் தெரியுமா, நபிகளார் இடத்தில் நீங்கள் இப்படி பேசிவிட்டீர்கள் என்றவுடன் அந்த பெண்மணி அங்கிருந்து பதறி போய், நபிகளார் இடத்திலே இப்படி பேசிவிட்டோம் அப்படின்னு எந்திரிச்சு வீட்டுக்கு போறாங்க. நபிகளாரை தேடி அவருடைய வீட்டுக்கு சென்று, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் தான் என்று எனக்கு தெரியாது, நீங்கள் தான் இந்த அறிவுரையை சொன்னீர்கள் என்று எனக்கு தெரியாது, என்னை நீங்கள் மன்னித்து விடுங்கள், நான் இப்போது பொறுமையாக இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னம ஸபரு இந்த சதுமத்தில் உள்ளா, பொறுமை என்பது என்னவென்றால், ஆரம்ப நேரத்தில் கடைபிடிக்கிறீர்களே அதற்கு பெயர் தான் பொறுமை என்று சொல்லி இந்த செய்தி முடிவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மூலயமாக நமக்கு சொல்ல வருகின்ற அறிவுரை என்ன, நம்முடைய வாழ்க்கையில் தாங்க முடியாத துக்கங்கள் வாழ்க்கையில் வரல, கட்டுப்படுத்த முடியாத மகிழ்ச்சிகள் நம்முடைய வாழ்க்கையில் வரல. இந்த இரண்டு நேரத்தில் தான் என்ன செய்வான், மனிதன் தடுமாறுவான். பெருமளவுக்கு தொகை கையில வந்துருச்சா குடிக்கவே முடியாது ஆள, பெருமளவுக்கு உண்டான துக்கம் இழப்பு அவருடைய உள்ளத்திற்குள்ளாக கவலையாக இறங்கி விட்டதா, அந்த நேரத்திலும் அந்த மனிதன் தடுமாறுவதை பார்க்க முடியும். இந்த இரண்டு நேரத்தில் தான் மனிதன் அதிகமாக தடுமாறுவான். அந்த நேரத்துல பொறுமையாக இருக்க வேண்டும். அப்ப இஸ்லாமிய சமூகத்தை நாம் பார்க்கலாம், இந்த துக்க நேரத்தில், அதுவும் குறிப்பாக வீட்டில யாரேனும் அவர்களுக்கு பிடித்த நபர்கள் மரணித்து விட்டார்கள் ஏனால் பொறுமையை இழந்து தன்னிலையை மறந்த மக்களாக பார்க்க முடிகிறது. இந்த மையத்துடைய வீடுகளுக்கு நீங்கள் போய் பார்க்கலாம், பெண்களாகிய நபர்கள் அல்லாஹ்வின் மீது சில வார்த்தைகளை பேசுகிறார்கள். எப்படிப்பட்ட வார்த்தை, அல்லாஹ்வுக்கு கண்ணே இல்லையா, பிள்ளை பிறந்திருக்கும் 6 மாசத்துல இறந்திருக்கும், பிள்ளை இருப்பார் 20 வயசுல இறந்திருப்பார், கணவர் இருப்பார் நல்ல வாழ்ந்து கொண்டிருப்பார், கணவர் மூத்தாப்பு இருப்பார், கணவர் நல்லா இருப்பார் வாழ்ந்து கொண்டிருப்பார், மனைவி மூத்தாப்பு இருப்பாங்க. இப்படி அவருடைய வாழ்க்கையில் பிடித்தமான, அவருடைய வாழ்க்கையில் அவர்கள்தான் எல்லாம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அந்த பிரிவு அவர்களுக்கு என்னமாகிறது, தாங்க முடியாத ஒரு வழியை ஏற்படுத்துகிறது. அந்த நேரத்தில் அந்த மனிதர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்கிற மிகவும் மோசமான வார்த்தைகள். அல்லாஹ்வுக்கு உள்ளம் இல்லையா, அல்லாஹ்வுக்கு கருணை இல்லையா, அல்லாஹ் இவரை எடுத்ததற்கு பதிலாக என்ன எடுத்துக்கலாமே, விதியின் மீது கை வைத்து பேசுகிறார்கள், கருணையின் மீது கை வைத்து பேசலாமா? அந்த நேரத்தில் நாம் என்ன கையாண்டிருக்க வேண்டும், என்ன பொறுமையை கையாண்டிருக்க வேண்டும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு துஆவை சொல்லி தந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் துஆவை சொல்லி கொடுத்திருக்கிறார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இறைவா, நாங்கள் எல்லாம் உனக்குரியவன், நாங்கள்லாம் யாரு, உனக்குரியவன்,
நான் உன்னிடத்தில் தான் திரும்ப போகிறோம். எதையெல்லாம் நீ கொடுத்தாயோ அதை நீ எடுத்துக்கொள்ள, அவ்வளவுதான். யதார்த்தமாக சொல்கிறேன் இறைவன். நாங்கள் எல்லாம் உனக்குரியவர்கள் இறைவா, உன்னிடத்தில் தான் மீளுதல் இருக்கிறது, திரும்புதல் இருக்கிறது. இதை யோசிக்க வேண்டும் இஸ்லாமிய சமூகம். எத்தனை நபர்கள் இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லி சுற்றி பாருங்க. ஏதோ ஒரு இடத்துல மவுத்து அப்படின்னு கேட்கின்ற பொழுது இந்த வார்த்தைகள் சொன்னது உண்டு. உங்களுடைய அம்மா மௌத்தா போயிட்டாங்க சொன்னது உண்டா? உங்களுடைய சகோதரர் மௌத்தா போயிட்டாங்க சொன்னது உண்டா? உங்களுடைய மகன் மௌத்தா போயிட்டார் சொன்னது உண்டா? இஸ்லாமிய சமூகம் இந்த வார்த்தையை சொல்ல மறந்து இறைவன் மீது சில வார்த்தைகள் இட்டு கட்டக்கூடியவர்களாக கேள்விகளை வைக்கக்கூடிய சமூகமாக மாறி இருக்கிறோம். நியாயமா? அப்ப அந்த நேரத்தில் தடுமாறக்கூடாது. அந்த நேரத்தில் தடுமாறாமல் பொறுமையாக இருந்து, அல்லாஹ் தானே இந்த உறவை கொடுத்தான், அல்லாஹ் தானே இந்த பிள்ளையை கொடுத்தான், அல்லாஹ் தானே கணவனை கொடுத்தான், அல்லாஹ் தானே தாயை கொடுத்தான், அல்லாஹ் தானே தந்தையை கொடுத்தான், அவன் கொடுத்தான், அவன் எடுத்துக்கொண்டான். இதைதான் வியாபாரமாக இருந்தான், அவன் தான் கொடுத்தான், அவன் தான் எடுத்துக்கொண்டான். இதைதான் வாழ்க்கையில எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் சரி, வாழ்க்கையில் எப்படிப்பட்ட இன்பம் வந்தாலும் சரி, அவன் கொடுத்தான், எடுத்துக்கொண்டான், எடுத்தான், கொடுத்தான், அனைத்தும் அவனது என்ற சிந்தனை உள்ளத்திற்குள்ளாக இருக்க வேண்டும். அதோடு சேர்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரார்த்தனையை கற்றுத் தருகிறார்கள். பொறுமையாக இருக்கின்ற பொழுது ஒரு மனிதர் கண்டிப்பாக இந்த பிரார்த்தனையை ஓத வேண்டும் என்று நமக்கு நபிகளாருக்கு சொல்லித் தருகிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் ஒரு பாதி தான் படிச்சிருக்கிறோம், அடுத்த பாதி இருக்கு. அல்லாஹும்ம அஜுர்னி ஃபி முஸீபத்தி வ அஸ்லிஃப் லீ கைரம் மின்ஹா. இறைவா, நீ கொடுத்த சோதனையை நான் என்ன செய்து கொண்டேன்? பொறுமையாக ஏற்றுக்கொண்டேன், பொறுமையாக ஏற்றுக்கிட்ட நிறைவா, இதில் உண்டான கூலியை கொடு. எதை எடுத்தாயோ அந்த எடுத்ததை விட சிறந்ததை எனக்கு கொடு என்று அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ் கற்றுத் தருகிறார். இந்த பிரார்த்தனை போது எல்லா இடங்களிலும் பொருந்தும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹும்ம அஜுர்னி ஃபி முஸீபத்தி வ அஸ்லிஃப் லீ கைரம் மின்ஹா. பொறுமையாக இருந்து ஓதும். எல்லாத்தையும் பேசுறதெல்லாம் பேசிட்டு, அடிக்கிறதெல்லாம் அடிச்சுட்டு, எல்லா வேலையும் முடிஞ்சதற்கு பிறகு நான் பொறுமையாக இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. ஆரம்பத்திலேயே பொறுமையாக இருக்கும். துக்கம் தொண்டையை அடையும். அடுத்த மனிதர் என்னை இழிவாக பேசிட்டானா உண்டு இல்லைன்னு பண்ண தோணும். அந்த நேரத்தில் பொறுமையாக இருந்து இறைவா என்று சொல்லி இந்த பிரார்த்தனையை ஓதுங்கள், பொறுமையை கடைபிடிங்கள். அப்படிப்பட்ட பொறுமைக்குத்தான் அல்லாஹ் என்ன தருகிறான்? எடுத்ததை விட அல்லாஹ் சிறந்ததை கொடுக்கிறான். அது இன்மையில் கொடுக்கலாம் அல்லது மறுமையில் கொடுக்கலாம் என்ற சிந்தனையோடு நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் பொறுமையை கடைபிடித்தவர்களாக, இறைவன் கொடுத்தான், எடுத்து விட்டான், இறைவன் ஏதோ ஒரு வகையில் நம்மை சோதிக்கிறான், இந்த நேரத்தில் நாம் பொறுமை காக்க வேண்டும், இந்த நேரத்தில் இந்த பிரார்த்தனையை ஓத வேண்டும் என்று சொல்லி அனைத்தும் நமக்கு நன்மையாக அமையும், இறைவன் ஆக்குவான் என்ற பொறுமையோடு நம்முடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடிய மக்களாக, இந்த பிரார்த்தனையை ஓதக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்கல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.